ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடி வ்ளாக். இந்த வ்ளாக்ல நம்ம எங்க போயிருந்தோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பள்ளிப்படை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உடையாலூர்ங்கிற கிராமத்துல இருக்கு. ராஜராஜ சோழனின் பள்ளிப்படைக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பள்ளிப்படைனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய அரசரோ அல்லது அரச குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்களை அடக்கம் பண்ண இடத்துல கட்டப்படுற கோவில் மாதிரியான ஒரு நினைவிடம். இதைத்தான் நாம பள்ளிப்படைன்னு அழைக்கிறோம். எல்லா மன்னர்களுக்குமே பள்ளிப்படை இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஒரு சில முக்கியமான பெரிய மன்னர்கள் மட்டும்தான் பள்ளிப்படைன்றது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த பள்ளிப்படையும் அடுத்தடுத்த படையெடுப்புகள்ல அழிக்கப்பட்டுருச்சு. நம்மளோட இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, கோவில்களின் நகரமான கும்பகோணத்துல இருந்து தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. கும்பகோணத்தை நீங்க எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியுது என்னமோ சுத்தியும் கோவில்கள் தாங்க. அது மட்டும் இல்லாம சோழர்களோட ஆட்சி காலத்துல கும்பகோணத்தோட பெயர் குடந்தைன்னு இருந்திருக்கு. சோழர்களோட ஆட்சி காலத்துல தான் கும்பகோணம் மிகப்பெரிய கோவில் நகரமா மாற ஆரம்பிச்சிருக்கு. கும்பகோணத்தை சுத்தி நிறைய ஆறுகள் இருக்கிறதால அந்த ஆறுகளை மையப்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தினதும் சோழர்கள் தான். அதுக்கப்புறமா நாங்கள் கும்பகோணத்துலேருந்து கிளம்பிட்டோம். கும்பகோணத்துலேருந்து கிளம்பி நாங்கள் ஃபர்ஸ்ட் ரீச் ஆன ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழையறை. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அவர்களோட சகோதரியான குந்தவை அவங்க இங்கே தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா உடையாலூர் இருக்குது. உடையாலூரில் தான் ராஜராஜ சோழர் அவர்களுடைய பள்ளிப்படையும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வரலாறை பார்க்க போகிறோம். நாங்கள் பழையறைன்ற ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இடிந்த நிலையில் இருக்கிற ஒரு கோபுரத்தை பார்த்தோம். அது என்னென்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் விசாரித்ததுக்கப்புறம் 1500 வருஷம் பழமையான கோயில்னும் அந்த காலத்தில் நடைபெற்ற போரில் பாண்டிய மன்னர்களால் முற்றிலுமாக இந்த கோயில் அடிக்கப்பட்டதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களோட ஆட்சி காலத்தில் இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் உள்ளே போக முடியல. ஏன்னா கோயிலில் கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் உள்ளே போக வேணாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. இருந்தாலுமே நாங்கள் சில பேர்கிட்ட பேசின வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடம் முற்கால சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுடைய முதல் தலைநகரமாக இந்த பழையறை தான் இருந்திருக்கு. முற்கால சோழர்கள்லாம் கரிகால் சோழனாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் முற்கால சோழனும். பிற்கால சோழன் சொல்கிறவங்க நம்ம ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன், குந்தவை, ராஜேந்திர சோழன், இவங்களாம் பிற்கால சோழன் அழைக்கப்பட்டாங்கன்னு எங்களுக்கு இங்கே தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்குமே உள்ளே போனதுலேருந்து வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய சிற்பங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஊர்லேயே பல மாளிகைகள்லாம் இருந்திருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டோம். சோழர்களுடைய மன்னர்களுக்காக நிறைய மாளிகைகள்லாம் இருந்திருக்கு. அந்த மாளிகையுமே இருந்த இடமே இல்லாத அளவுக்கு போயிருக்கிறதா அவங்க சொன்னாங்க. ஏன்னா அது அடுத்தடுத்த படையெடுப்புகளின் போது அழிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உடையாலூரில் இருக்க பால்குளத்தி அம்மன்ற கோயிலில் நம்ம இருக்கோம். ஏன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா, இந்த கோயிலில் ராஜராஜ சோழர் அவர்களை பற்றின ஒரு கல்வெட்டு இருக்கிறத இந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. பின்னாடி இருக்க பார்த்தீங்களா, அந்த கோயில் தான் இது. அந்த கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண தூண் இல்லை. குலோத்துங்க சோழனால் ராஜராஜ சோழனுக்கு வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இந்த தூண். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உடையாலூர்ல ராஜராஜ சோழருக்கு அங்க ஒரு கோட்டையும் மண்டபமும் இருந்ததாகவும், அடுத்து வந்த பாண்டிய படையெடுப்புல அந்த கோட்டையும் மண்டபமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாகவும் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அதுல எஞ்சிய ஒரு பகுதி தான் இந்த தூண்.
அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை உடையாளூரில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆதாரம் இந்த தூணில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு தான். இப்போ நாம் உடையாளூருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ உடையாளூர்னு அழைக்கப்படுற இந்த ஊர் ஒரு காலத்தில் சிவபாத சேகர மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ராஜராஜ சோழன் சிவன் மீது கொண்ட தீராத பக்தி காரணமாக தன்னுடைய பெயரை சிவபாத சேகரன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு இந்த ஊரில் தான் வாழ்ந்ததா இந்த ஊரில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இறுதியாக ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், கம்போடியா, மியான்மர், இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளை ஆட்சி செய்த மாமன்னன் ராஜராஜ சோழன். அதாவது ராஜராஜ சோழன் அவர் கொடுத்த அவருடைய பட்டம் அருண்மொழிவர்மராக பிறந்து ராஜராஜ சோழன் என்ற பட்டம் பெற்று கடைசியாக சிவபாத சேகரன் அப்படின்னு தன்னுடைய சிவனடியாக தான் இருந்து தன்னுடைய வாழ்வை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ராஜராஜ சோழர் அவருடைய பள்ளிப்படை. நான் சொன்ன இப்பேற்பட்ட ஒரு மாமன்னருடைய ஒரு பள்ளிப்படைன்றது ஒரு சாதாரண ஒரு தோப்பில் இவங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாங்கள் பால்குளத்தி அம்மன் கோயில் பார்த்துருப்பீங்க, அந்த கல்வெட்டு இதெல்லாம் வச்சு இவங்க கண்டுபிடிச்சாங்க. அங்கேருந்து குறிப்புகள் கிடச்சிருக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா கிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, இங்கேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருந்திருக்கு, அதுவும் அடுத்தடுத்த படையெடுப்பு வந்து அழிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம தமிழர்களுடைய அடையாளமே ஒவ்வொரு படையெடுப்புலையும் அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா 1800 அந்த டைமில் தான் வந்து யார் கட்டினதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் பிரிட்டிஷ் காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி பட்டீஸ்வரத்தில் பஞ்சவன் மாதேவி, அதாவது ராஜராஜ சோழனோட மனைவி, அவங்களோட பள்ளிப்படை வந்து பட்டீஸ்வரத்தில் இருக்குது. பார்த்துருப்பீங்க, வெறும் லிங்கம் மட்டும் தான் இங்கே இருந்திருக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுனது வரைக்கும் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயிலில் அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் ராஜராஜ சோழரோட சமாதி அதாவது அவங்களுடைய பள்ளிப்படை இருந்திருக்கு. அந்த ஒரு அடுத்த படையெடுப்பில் பார்த்திங்கன்னா அவரோட சமாதியை டோட்டலாக பார்த்திங்கன்னா இடிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு படையெடுப்புலையும் இடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க சொன்னது வரைக்கும் பார்க்கும்போது இந்த இடத்த தோண்டினாலே கீழே அதுக்கான பேஸ்மெண்ட்டு, கீழே அதுக்கான சுரங்கம் எல்லாமே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாறை ஒன்று இருக்கும். பாறை ஒன்று இருக்குது இருக்க பாருங்க. அந்த பாறை வந்து இந்த இடத்த தோண்டும் போது கிடச்ச ஒரு பாறை தான் வந்தது. ராஜராஜ சோழன் அவரால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோயில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அவரோட பள்ளிப்படையும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்தையும் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.